पङ्कजेक्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தின் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பாதத்ரயாய தினமுதிதோம் விஷ்டபைர்ணாபி துஷ்யேத் இத்யுக்தேஸ்மின் வரத பவதே தாது காமோததோயம் दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिनः प्रेरणार्थमो मामातेयो हरिरजमिति व्यक्तमेव आबभाषे. நாராயணியத்துல ஆச்சரியமான ஒரு கட்டம். மகாபலி தானம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய குருவான சுக்ராச்சாரியார் வந்து அந்த பாத்திரத்தை பிடிகிண்டு, ஏ மகாபலி, வந்திருக்க கூடியவன் பகவான், பாத்திரம் கிம் அஸ்மாத் பரம், வந்திருக்கிறவன் பகவான், மூணாவது அடியால ஒன்னையே அழிச்சிடுவான், ஜாகிரத, நான் சொல்றத கேளு, தானம் பண்ண வேண்டாம், தானம் பண்ணுவதற்கும் வாங்கிக் கொள்வதற்கும் கூட ஒரு தராதரம் இருக்கு, ஒரு தகுதி இருக்கு, அதனால இவன் சுவாமின்றது நீ உணர்ந்துக்கோன், இவன் தைத்யாச்சார்யஸ்தவ கலோ, உண்மையாகவே என்ன விஷயமோ அது பகவான் போட்டு உடைச்சுட்டாராம். ஸ்லோகத்தை முடிக்கச்சே நாராயண பட்டத்திரி கேட்கிறார், குருவாயூரப்பா, இப்படி அந்த சபையில நீ ரகசியமா ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டு வந்தத ஒரு அசுர குழுவான சுக்கராச்சாரியார் உன்னை கண்டுபிடிச்சு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய மாயத்தனை எனக்கு புரிஞ்சு போயிடுத்துன்னார் பட்டத்திரி. சுக்கராச்சாரியார் நீ பகவான் கண்டுபிடிச்சது எப்படி? ஏதோ ஒரு விசேஷமான ஒரு சக்தியை வச்சுலாம் அவர் கண்டுபிடிக்கல. எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இவன் தானம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல நீ அந்த சுக்கராச்சாரியாருக்கு சங்கு சக்கர கதாதரனாக சதுர்புஜனாக நீ உன்னுடைய உண்மையான வேஷத்தை திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழ்வருக்கன் அணிநிறமும் கண்டேன், உன்னுடைய திவ்ய தரிசனத்தை நீ கொடுத்துட்ட. அவருக்கு மாத்திரம் அந்த காட்சியை காமிச்ச. ஏன்? அவருக்கு அந்த காட்சியை காமிச்சாதான் தானம் கொடுக்காதேன்னு உண்மையை புரிஞ்சுண்டு ஓடி வருவார். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி அவரையும் மீறி தானத்தை கொடுப்பான். அப்ப குருவனுடைய சாபத்துக்கு இவர் ஆளாவார்னு உனக்கு புரியும். இவ்வளவு வேஷமும் நீ போட்டது எதுக்காக தெரியுமா? ஒரு மனுஷியன குருவாயிருப்பா, ஆச்சாரியனுடைய அனுகிரகம் தனக்கு இருக்கிற வரைக்கும் யாரும் அவனை ஜெயிக்கவே முடியாது. அதனால தானே குருவருளே திருவருள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். குருவனுடைய ஆசிவத்தனுக்கு கிடைச்சுடுத்துன்னா கடவுளான பகவானே வந்தா கூட அவனை ஒன்னும் ஜெயிக்க முடியாதான். வாமனாவதாரத்துல குருவாயூரப்பனான உனக்கு என்ன சிக்கல்னு பட்டத்திரை இந்த ஸ்லோகத்தை முடிக்கச்சே சொல்றார். அவனிடத்துல எல்லா ஐஸ்வர்யத்தையும் நம்ம வாங்கிக்கலாம்னா சுக்கராச்சாரியாருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அந்த குரு அவனுக்கு பக்கபலமா இருக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ணாலும் அவனை ஜெயிக்க முடியாது, ஐஸ்வர்யத்தை வாங்கவும் முடியாது. அதே சந்தர்ப்பத்துல குருவுக்கு கோபம் வந்து இவனை சபிக்கும்படியாக நாம ஒரு லீலையை பண்ணி தூண்டி விட்டோம்னு சொன்னால் அப்ப குரு சாபம் இவனுக்கு கிடைக்கும். அதே சந்தர்ப்பத்துல நமக்கு இவனிடத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை ரொம்ப சுலபமா வாங்கிக்கலாம்னு வியக்தமேவ ஆபபாஷே. குருவாயூரப்பா,
எல்லாம் உன்னுடைய மாயத்தானே. சுக்கராச்சாரியார் ஒரு தரிசனத்தை பார்த்து கண்டுபிடிச்சுட்டார். ஆனா அவர் கர்வத்தால் நினைச்சிட்டார் நாம ஏதோ பெருசா இவன் பகவான் கண்டுபிடிச்சிட்டோன்னு. ஆனா நீ சங்கு சக்கர கதாதரனாக அவருக்கு தரிசனத்தை அளிக்க, அதை தெரிஞ்சுண்டு நம்ம சிஷ்யனை காப்பாத்தணுமே, ஜாகிரதை படுத்தணுமே அப்படின்னு ஓடி வந்தார். பாத்திரத்தை பிடிகின்றார். உடனே அவனை பார்த்து இவன் பகவான் சொன்னார். ஆனா மகாபலி கேட்க போறானா? கேட்க போறதில்லை. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு உயர்ந்த குருவா இருந்துண்டு நீங்க நான் பண்ணக்கூடிய அந்த தானத்தை தடுக்கலாமா? தானம் பண்ண சொல்லி நீங்க தூண்டணும்னு குருவை எதிர்த்து இவன் பேச ஆரம்பிச்சான்னு 31வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, மூன்றடியால் மனநிறைவு பெறாதவள்தான் மூவுலகம் அளித்த போதும் தான் எனது மனத்தமைதி கொள்வதுண்டோ என்றுரைத்த சொல்லை கேட்டு தோன்றலே உமை கேட்பல் உலகெல்லாம் காக்கின்ற துணையாமின்றே தாள் தனது ஞானத்தால் சுக்கிரனோ மகாபலிக்கே தகுமுறைகள் சாற்றி நின்றான். குருவாயூரப்பா, இப்படி சுக்கராச்சாரியார் சொன்ன போதும் அவரை எதிர்த்து அவன் பேச ஆரம்பிச்சுட்டானேன்னு நாராயண பட்டத்திரி 31வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த பரிணாமமாக சபையே தகச்சு நிக்கிறது. நமக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. இவர் தடுத்துட்டார், அவன் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி குருவாயூரப்பர் அப்படி கையே ஏந்திட்டு நிக்கிறார். சபையில இருக்கக்கூடிய நர்மதா நதி யாகசாலையில இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் என்ன நடக்க போறதோன்னு பயந்து இருக்கா. மகாபலி குரு வார்த்தையை மீறினா அவனை சபிச்சுடுவார். மீறலைன்னா பகவான் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. வாமனாவதாரம் எப்படி பூர்த்தியாக போறதோ இப்படிப்பட்ட ஒரு பாகவதோத்தமனாக இருக்கானே என்ற பரிணாமத்தோட 31வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடங்க இருக்கார். தொடங்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய உயர்ந்த ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் முக்கியமான நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் குடிகொண்டிருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் திருக்கோயிலிலே ஒவ்வொரு திவ்ய தேச எம்பெருமானாக எழுந்தருளி இருக்கக்கூடிய மூர்த்திகளிலே திவ்ய தேசத்தில் ஒன்றான ஸ்ரீ கார்வாணனுடைய திவ்ய தரிசனத்தை இப்போது அடைய இருக்கின்றோம். புஷ்கல விமானத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி மூலவரை படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் பட உருவத்திலே இதோ அவரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். நின்ற திருக்கோலத்திலே 4 திருக்கரங்களுடன் கமலவல்லி தாயாருடன் காட்சி அளிக்கக்கூடிய மூலமூர்த்தியை போன்றே உற்சவமூர்த்தியும் கார்வான பெருமாளாக இங்கு காட்சியை அளிக்கின்றார். நின்ற திருக்கோலம் உற்சவமூர்த்தியினுடைய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். கிரீடத்தை தரித்துக் கொண்டு சிறிய உருவமாக இருந்தாலும் பெரிய கீர்த்தியோடு பச்சை திலகம் அழகாக தன்னுடைய நெற்றியை அலங்கரிக்க சாந்தமான முகத்தோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான கார்வான பெருமாள் நீல பட்டு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார். சதுர்புஜங்கள், சங்கு, சக்கரம், 3வது புஜம் அபயத்தை அளிக்கக்கூடிய அபயகஸ்தமாகவும் 4வது லாவகமாக தன்னுடைய சிறு கைகளிலே அழகான சிறிய கதையை தாங்கிக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய கார்வான பெருமாளுடைய திருவடி தரிசனத்தையும் அகன்ற திருவடியாக தாமரை பீடத்தின் மேலே நாம் அழகாக அடைந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே தண்டையை சார்த்திக் கொண்டு சிரித்த முகத்துடன் தாலேலோ என்றாய்ச்சி தாலாட்டி மாலே பூங்கார்வானத்து உள்ளாய் கடலோடும் வெற்போடும் பார்வானம் உண்டாய் நீ பண்டு என பெருமாள் ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தது போல அழகான ஒரு சேவையை தர அவருக்கு வலதுபுறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் கிரீடத்தை தரித்துக் கொண்டு திறந்த கண்களுடன் சாந்தமான முகத்துடன் இடது கையிலே தாமரை பூவை சார்த்திக் கொண்டு காட்சியை அளிக்க மற்றொரு புறத்திலே பூதேவி நாச்சியார் ஆனவள் கிரீடம் திறந்த நேத்திரம் வலது கை தாமரையுடன் காட்சியை அளிக்க இங்கு மற்றொரு ஆச்சரியமான ஒரு திவ்ய தரிசனம். யாருடைய சகஸ்ராப்தி மகோத்சவத்தை பாஷ்யக்காரர், உடையவர், ராமானுஜர், எதிராஜர், எம்பெருமானார், திருப்பாவை ஜீயர் என்று நாம் அனுபவித்தோமோ அந்த பாஷ்யக்காரரான ராமானுஜர் நாம் படமெடுக்க சென்றிருந்த சமயத்திலே இங்கு இந்த ஸ்ரீ கார்வான பெருமாளை மங்களாசாசனம் செய்வதற்காக அவரும் ஆச்சாரிய வள்ளலாக நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். நாராயணியத்தின் ஒரு சரித்திரத்திலே ஆச்சாரியனான சுக்கராச்சாரியாருடைய வார்த்தையை மீறுவதா என்று மகாபலிக்கு ஒரு தயக்கம். இங்கு நமக்கு ஆச்சாரிய வள்ளலான பாஷ்யக்காரரான ராமானுஜர் கையை கூப்பிக் கொண்டு திருதந்தத்தோடும்
காவி வஸ்திரத்தோடும் அமர்ந்த திருக்கோலத்திலே இங்கு எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆச்சாரியன், கார்வான பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி இவர்கள் அனைவருக்கும் திவ்ய காரத்தியோடு அந்த தரிசனத்தோடு இதோ 31வது தசகத்தின் 5வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்ற மகாபலி சுக்கராச்சாரியாருடைய சம்வாத பரிணாமத்துக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, யாச்சத்யேவம் யதி ச பகவன் பூர்ண காமோஸ்மி சோகம் தாஸ்யம் ஏவ ஸ்திரமிதி வதன் காவ்ய சப்தோபி தைத்யகாஹ விந்த்யாவல்யாம் நிஜ தைதயாம் தத்த பாத்யாய துப்யமோகம் சித்ரமோ சித்ரமோ சகலமபி சத் பிரார்பயத்தோய பூர்வமோ. குருவாயூரப்பா, வந்திருக்கவன் பகவான் தானம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியார் ஒதுங்கிட்டார். அப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்த்தா, இவன் தானம் கொடுக்க மாட்டான்னு. ஆனா மகாபலியோட ஒரு சிந்தனை இருக்க, எப்படிப்பட்ட ஒரு பக்திமான். யாச்சத்யேவம் யதிச பகவான். மகாபலி சொன்னானா, சுக்கராச்சாரியாரே இங்க வாங்க, எனக்கு ஆச்சரியமான ஒரு உபதேசத்தை நீங்க பண்ணியிருக்க. வந்திருக்கவன் பகவான் எனக்கு காமிச்சு தானம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன், அவ்வளவுதானே. சுக்கராச்சாரியார் சொன்னார், அதத்தான்ப்பா இப்பவும் சொல்றேன். சம்பாதிக்கிற ஒத்தன் தன்னுடைய சம்பாதியத்தை 5 பங்கா பிரிக்கணும். அதுல ஒரு பங்கு தர்மத்துக்கு செலவு பண்ணணும், ஒரு பங்கு குடும்பம் நடத்துவதற்காக உபயோகப்படுத்தணும், இன்னொரு பங்கை வச்சுண்டு அதிலேருந்து பணத்தை சேகரிக்க கூடிய ஒரு வழியை பார்க்கணும், 4வது பங்கு தன்னை சேர்ந்த சுற்றத்தாருக்காக செலவு பண்ணணும், 5வதா ஒரு பங்கை கண்டிப்பா சேமிச்சு வச்சுக்கணும், ஏதாவது தேவையான காலத்துல உபயோகப்படுறதுக்கு. ஆனா நீ பண்ற காரியமோ எல்லா பங்கையும் எடுத்து வாமனனுக்கே கொடுக்கிறேன்றியே, அதுவும் எல்லாத்தையும் வச்சுருக்கிற மகாலட்சுமியே தன்னுடைய திருமார்பல வச்சுருக்க கூடியவன் இவன், ஜாகிரதைன்னு சொல்லிட்டேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்ப மகாபலி பண்ண ஒரு ஆச்சரியம் இருக்க, சுக்கராச்சாரியார் அந்த சபையில எதிர நிக்க வச்சார். தன்னுடைய மேல் துண்டை எடுத்து இடுப்புல கட்டிண்டு அத்தனை பேருக்கு எதிர தான் கண்கள்ல நீர் மல்க தன்னுடைய குருவான சுக்கிரனுடைய பாதத்தை பிடிச்சுண்டா அழ ஆரம்பிச்சாராம். அப்ப சுக்கராச்சாரியார் சொன்னார், அப்பா, ஒரு சிஷ்யனுடைய உயிரையும் சொத்தையும் காப்பாற்ற வேண்டியது குருவோட கடமை, அதைத்தான் பண்ணிருக்கேன். என் காலெல்லாம் விழுந்து இப்படி நீ ரொம்ப அதிகமா பண்ண வேண்டாம், எழுந்து அந்த பையனை முதல்ல துரத்துனார். அப்ப குருவாயூரப்பா, மகாபலி சொன்ன வாக்கியம் இருக்க, யாச்சத்யேவம் யதிச பகவான் பூர்ண காமோஸ்மி சோகம். நான் இப்போ ஒரு வணக்கம் உங்களுக்கு பண்ணனே, நமஸ்காரம் பண்ணனே குருவே, அது எதுக்காக தெரியுமா? தானத்தை கொடுக்காதேன்னு சொல்லி என் சொத்தை காப்பாத்தினதுக்காக இல்ல. நான் இப்போ உங்களை சேவிச்சதோட காரணம், ஒரு சிஷ்யனுக்கு உயர்ந்த குரு யார் தெரியுமா? அந்த சிஷ்யனுக்கு பலவிதமான ஞானங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி பகவத் குணங்களை சொல்லி ஏதாவது ஒரு நாள் அந்த சிஷ்யனை கூப்பிட்டு, அப்பா, இத்தனை நாளா நான் உனக்கு உபதேசம் பண்ண இந்த குணங்களுக்கு அதிபதி பகவான் இவன் தான், வா அந்த சுவாமியோட தரிசனத்தை கொடுக்கிறேன், பகவான தரிசனம் பண்ணுன்னு காட்டணும். இத்தனை நாளா எனக்கு பகவத் தரிசனத்தை நீங்க காட்டல, இன்னைக்குத்தான் உண்மையா வந்திருக்கவன் பகவான்னு சொல்லி ஒரு ஆச்சாரியனுடைய லட்சணம். குருவுக்கு உண்டான கடமையை நீங்க பண்ணதுக்காக உங்களுக்கு இந்த நமஸ்காரத்தை பண்ணனே தவிர, நீங்க சொல்ற வார்த்தையை நான் மீற போறேன், என்ன மன்னிக்கணும்னு மகாபலி கையில தீர்த்த பாத்திரத்தை எடுத்துட்டான். சபையே ஆச்சரியப்பட்டது. பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் திருக்கோயிலிலே மூலமூர்த்தியான சாக்ஷாத் உலகளந்த பெருமாளையும் ஊரகத்தானையும் நாம் படவடிவத்திலே தரிசித்து உற்சவமூர்த்தியான பேரகத்தான் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயண ஸ்ரீமன் நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயண நாராயண ஸ்ரீமன் நாராயண நாராயண. உங்கள் வங்கி பரிவர்த்தனைகள் எளிதாக, விரைவாக மற்றும் பாதுகாப்பாக நடைபெறும் போது ஏற்படும் நிம்மதி மதிப்பில்லாதது. டிஜிட்டல் பேங்கிங் from KVB. குங்குமம் கொடுங்க.